திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த தொகுப்பிற்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். அமைச்சர் வணக்கம். இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்க பேசணும்னு நினைச்சிருப்பீங்க. குறிப்பா இந்த பத்திரப்பதிவில் வந்திருக்கக்கூடிய மாற்றம், ஸ்டேட்டுடைய பிஸ்கல் லிமிட் மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு மாநிலம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி தொடக்கமாக ஒரு பிராட் ஓவர்வியூ இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒரு பாராட்டத்தக்க அம்சம், ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னா எதை தேர்ந்தெடுப்பீங்க? முதல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த பட்ஜெட்டை பற்றி. அதனால் அதை முதல் நான் கூறுகிறேன். பல வகையில் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் ஆக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்காக நாங்கள் கேட்டிருந்த உதவிகள், அந்த வெள்ள நிவாரணம், அது இல்லாமல் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கண்டினியூவேஷன், அது இல்லாமல் சில திட்டங்களுடைய முழு பலன், இதெல்லாம் சரியாக வரவில்லை. அதனால் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அது முதல் நான் வழிமொழிகிறேன். அடுத்து நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பும் ஒரு குறைவும் என்று சொல்லணும்னா, சிறப்பு வந்து திஸ் பட்ஜெட் ஷோஸ் சம் ரிஸ்ட்ரெயின்ட். பல மாநில தேர்தல்கள் வரும் நேரத்தில் ஒருவேளை தேர்தலுக்காக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு மிக ஒரு பெரிய சரிவில் செலவு திட்டமெல்லாம் வரும் என்ற ஒரு அச்சம் இருந்தது இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூட சொல்லலாம் சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இட்ஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னா, இட் இஸ் நாட் அ பட்ஜெட் ஃபார் கிரைசிஸ் ஆர் த காமன் மேன். இன்னும் 2வது வருடம் முழுமையாக இந்த கோவிடில் பாதிக்கப்பட்டு 3 அலை வந்த பிறகு ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்ததில் ஏற்றத்தாழ்வு மிகவும் அதிகரித்து கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற தகவல் வந்த பிறகு அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிடுக்கும் அந்த சாமானிய மக்களுக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம், எப்படி பல வகையில் பிரதமர் இது பிரதமர் அதுன்ற ஒரு திட்டம் உருவாக்கி ஒரு ஹோலிஸ்டிக் வியூவோடு எடுத்து பண்ணுறாங்களோ, அதை சோஷியல் செக்டர்லேயோ இல்லை ஹெல்த்லேயோ இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்லேயோ பண்ணாதது ஒரு பெரிய குறைவாக நான் கூறுவேன். அதாவது நீங்க நேரடியாக உடனடியாக கிடைக்கக்கூடிய நிவாரணங்கள் சொல்றீங்களா? ஒரு வரி சலுகையோ இல்லை உங்க கையில் வந்து கேஷ் கொடுப்பதோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்களா? இல்லை, இது எல்லாத்தோடையும் கேஷ் கொடுக்கறது முடியாது. நாங்களே சில கேம்பெயின் ப்ராமிசஸ் சில நேரத்தில் தான் பண்ணோம். பட் கிளியர்லி இந்த சிச்சுவேஷன் தட் வி ஆர் இன் டுடே, 2 உண்மை. ஒன்று, இந்த கிரைசிஸ் போது ஏற்றத்தாழ்வு பயங்கரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. And we have a demand problem. We don't have the inflation வந்து supply side shockல வருதே தவிர production capacity 100% utilizationனாலேயோ இல்லை வந்து முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் சூழ்நிலையினாலேயோ we are not facing inflation. So இந்த நேரத்தில் to increase the revenue from the upper end of the spectrum, உதாரணத்துக்கு இந்த corporate surcharge குறைவை செய்யாமல், அதே சமயம் அதுக்கு பதிலாக ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற அந்த 200 rupees 300 rupees சென்ட்ரல் பெனிஃபிட் ஸ்கீமு, இல்லை அந்த பலருக்கு அந்த 2 கிலோ அரிசி 2 ரூபா அரிசிலாம் போகாமல் இருக்கிற மாதிரி தகவல் வருது ஏழை எளிய மாநிலங்களில். அந்த அடிப்படையில் நான் சும்மா அள்ளி பணம் கொடுக்கணும்னு சொல்ல, பட் இந்த பேசிக் நீட்ஸை இன்னும் சிறப்பாக திட்டமிட்டிருக்கலாம் என்று கூறுவேன். காங்கிரஸ் கட்சியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேசும்போது அவர் வந்து நாட்டினுடைய மிக அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய 150 பணக்காரர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் பல லட்சம் கோடி பணம் இருக்கு, அவங்கள நம்ம டாக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு வெல்த் டாக்ஸ் போன்ற ஒரு மூவ் கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து என் வேலை பார்க்கறதுக்கே நான் இதான் முதல் தடவை நான் மாநில நிதி அமைச்சராக இருக்கேன். நான் பொதுவாக 2 சொல்வேன். எந்த டாக்ஸ்ன்றது, எவ்ரி டாக்ஸ் ஹஸ் certain upside, a certain downside. If you can enforce the tax in a progressive and equitable way, it is a good tax. If it increases distortion, அதாவது பல தவறை ஒளிமறைவாக பண்ணுறது அதிகரித்தால் இட்ஸ் a problem. So we have all studied Laffer curve and all that. So அப்படி இருக்கிற சூழ்நிலை சொல்கிறேன். அடிப்படையாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிற கருத்து ஒரு 2 வருஷமாக டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது நேர்முக வரிகள் எப்பயுமே நியாயமான ப்ரோக்ரெசிவாக எடுக்கலாம். ஏழைகிட்டேருந்து கம்மி, இல்லை 0, நடுநிலையிலேருந்து கொஞ்சம், பணக்காரன்ட்டேருந்து ஜாஸ்தி. The share of direct taxes in total taxes has been keeping on coming down. The share of indirect taxes like GST, petrol எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ சாமானிய மக்கள் கட்டக்கூடிய ரிக்ரெசிவ் டாக்ஸஸோட பங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை திருத்தணும். அதை திருத்தணும்னா you can either raise this or lower this or do both. அதனால in general I am of the concept that you should tax the rich more.
ஓகே, ரைட். இப்போ நிறைய நேரடியாக சாமானியர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கணும், அது ஒரு ஏமாற்றம்னு குறிப்பிட்றீங்க. நிறைய மக்களும் கூட இன்கம் டேக்ஸ்ல எதிர்பார்த்தோம், அது கிடைக்கலங்கிற விஷயங்களா கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் let me be clear. No, I just want to make something. Don't நான் சொல்லாத வார்த்தையை எனக்கு அட்ரிபியூட் பண்ணாதீங்க. இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல, நான் எதுவுமே பேசல. நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்லல. மற்ற பலர் அது பற்றியும் பேசிட்டு இருக்காங்க, வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல. பட் அந்த நோட்ல நம்ம அந்த கான்வர்சேஷன்ல பேசும்போது ஒரு விளக்கம் அரசாங்கத்தின் தரப்புல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உங்க மூலதன செலவினங்களை 35% அதிகரிச்சிருக்காங்க, 7.5 லட்சம் கோடி பண்ண போறேன்னு சொல்றாங்க. கிரீன் பாண்ட் அப்படின்னு கொடுத்து புதிய இந்த பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க போறோம்ன்றாங்க. வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கக்கூடிய, வீட்டுக்கு வீடு தண்ணீர் குழாயில தண்ணீர் கொடுக்கக்கூடியது, ரூரல் எக்கானமி பூஸ்ட் பண்றதுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கிராமங்கள்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நிறைய பண்ணும்போது கடைசியில் அது லாங் டேர்ம்ல அதே சாமானியர்களுக்கு தானே பயனா வரப்போகுது. அதை நாங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில் செய்யறோம்ன்றாங்க. அதை ஏற்கிறீங்களா? பொதுவாக the more investment you have, the more growth you will have என்றது யாராலும் அது மறுக்க முடியாது. அதில் ஆனால் ரெண்டு ஒரு டீட்டெயில், ஒரு பிழைவு. டீட்டெயில் என்றால் just because you get growth doesn't mean it's equitable growth. அது growthோடைய பலன் வந்து பணக்காரன்ட்டு மாத்திரம் போகுதா, சாமானிட்டு போகுதான்றதும் ஒழுங்காக பார்க்கறது அரசாங்கத்துடைய கடமை. அது இந்த ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்கிறேன், கடைசி 3 வருஷமாக, அதாவது 20-21, இப்போ நிலுவையில் இருக்கிற 21-22, அடுத்த வருஷம் 22-23, இந்த எல்லா வருடங்களுடைய கேபிட்டல் ஸ்பெண்டிங்னு அவங்க சொல்கிற நம்பரை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் it has a lot of what I would call creative accounting. உதாரணம் சொல்கிறேன், 2020-21 அவங்க அந்த லாக்டவுன் வந்தபோது ஒரு பெரிய அறிக்கை விட்டாங்க, we'll spend up to 10% of GDP to come out of this depression அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு செலவிடவில்லை. என்ன பண்ணாங்க, அந்த பேக்கேஜ் வரவும் இல்லை, nobody said it was going to come, but when the final account came or the revised estimate came, they had to show somewhere, அதாவது சொன்ன உறுதிக்கும் வந்த நம்பருக்கும் கேப் இருக்குன்றதுனால என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் 1,00,000 கோடி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மற்றும் பொது நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஒழித்து வைத்திருந்த கடன், they had been borrowing off balance sheet. I don't want to use ஒழித்து as a hidden, but off balance sheet. Okay. Off balance sheet கடன் எல்லாம் கவர்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டாந்து they showed it as capital expenditure by showing it as infusion of equity into those firms. Right. அதே மாதிரி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் கிட்டத்தட்ட 65,000 கோடி கூடுதல் காமிக்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில். ஆனால் அதில் மிகப்பெரிய பங்கு ஏர் இந்தியாவுடைய லயபிலிட்டிஸை அடைத்து தனிநபருக்கு விற்றதில் அந்த 50,000-60,000 crores went just to settle Air India liabilities. So it was not bringing new roads or new ports or new bridges or new factories. It was just fixing the bank liabilities of Air India. Right. அதே மாதிரி 2022-23 பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஸ்பெண்டிங்கில் 1,00,000 கோடி இந்த வட்டியில்லா 50 வருடம் கடன் மாநிலங்களுக்கு கொடுக்க போறதே. So that makes the number look artificially high. And where does that 1 lakh crore come from? ரெவன்யூ ஸ்பெண்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த மானியங்கள் கொடுக்கறது, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, கிராண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறதில்லை குறைத்து விட்டு அதை வெளிப்படையாக கிராண்டாக கொடுக்காமல் they have switched it over to the capital account and say we give it as a 50-year interest-free loan. Now I agree that when you consider inflation and you consider that it's zero interest rate, getting a 50-year interest-free loan is not that different from getting a grant. Because by the time you pay it back 50 years from now, the value of money will be almost irrelevant, right? So with interest-free means you're paying in that day's rupees what you borrowed today. So the compounding effect of money makes it almost worthless. Point taken. Yeah. But this is just an accounting treatment. It is not actually bringing that much extra spending. இல்ல, இப்போ இந்த மாநிலங்களுக்கு 1,00,000 கோடி கொடுக்கறது, இந்த வட்டி இல்லா கடனா கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுமே கண்டிஷன் என்னன்னா நீங்க மூலதனத்துக்கு தான் அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. சோ கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மாத்திரம் இல்லங்க. No. Please read the text of her speech very clearly. She says the things that we used to sponsor through other schemes, some of those will get shifted to this. தயவுசெய்து ஒன்றிய நிதியமைச்சருடைய உரையை தெளிவாக படிங்கள். அதிலேயே தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூர்ந்து படிச்சிங்கன்னா அதாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து பல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இங்கே கேபிட்டல்
ட்ரான்ஸ்ஃபராக மாற்றி நம்மளுக்கு கொடுக்குதே தவிர வீல் ஸ்டில் ஹேவ் டு பேர் ஆல் ஆஃப் தோஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் தோஸ் ஸ்கீம்ஸ். ஜஸ்ட் லுக் இன் டு இட் கிளியர்லி. ஓகே, ஸோ இது வந்து முழுசா நமக்கு இது வந்து ஓவர் அண்ட் அபவ் எக்ஸிஸ்டிங் பாரோயிங்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்போ இந்த 1,00,000 கோடி அப்படிங்கறது நம்ம முழுசா மூலதன செலவுக்கு மட்டும் பண்ண முடியாதா? அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஒரு அளவுக்கு பண்ணலாம். பலது அவங்க சொல்றாங்க அவங்க எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு. ஜஸ்ட் ரீட் த ஸ்பீச். இட் சேஸ் யூ ஹேவ் டு யூஸ் இட் டு டூ தீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. So some of it is within our control, some of it is not within our control. இப்போ நம்மளுடைய அந்த ஃபிஸ்கல் பாரோயிங் லிமிட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நிதி பற்றாக்குறையுடைய உச்சவரம்பு அப்படிங்கிறதும் 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கூட சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய குறிப்பா மின்துறையில சில ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வரவேற்கத்தக்கதா பார்க்குறீங்களா? நமக்கான ஒரு பாரோயிங் கெப்பாசிட்டி ஒரு லீவே கிடைக்கும், நமக்கு ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மாநிலத்துக்கு? அதாவது நான் கூற வேண்டியது, இந்த வருடம் அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 6.7% 6.6% என்னமோ சொல்லியிருக்காங்க. Then they say that 6.9 and 6.7 coming 6.4. So my question to you is, இது என்ன, இது இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹிப்போக்ரஸின்னு, எனக்கு தமிழில் சொல்ல வரல. நீங்கள் வந்து 6.9 அப்புறம் 6.4 அப்புறம் உங்களுடைய கிளைட் பாத் வந்து 2025-26 தான் இட் வில் கம் பேக் டு 4% சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் 3.5% மேலே இருக்கக்கூடாது, இன்னொரு 6% ரிஃபார்ம்னால எடுக்க முடியும்னா 4%. ஏதோ நாங்கள்லாம் பொறுப்பில்லாதவர்கள் மாதிரியும் நீங்கள் தான் பொறுப்புள்ளவர்கள் மாதிரியும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிறதோட எங்களுக்கு பாதி தான் கொடுக்குறீங்க. 6.9க்கும் 3.5க்கும் கிட்டத்தட்ட பாதி, சரி பாதி. So this notion that somehow you are responsible, you are credible, therefore you can borrow how much ever you want without control, and that we have to be within your control, I think is the கூட்டாட்சி தத்துவத்துக்கும் கான்ஸ்டிடியூஷனலா they are not top and down levels of government, the equal levels of government சொல்லுது. அதுக்கும் முரண்பானது என்று கருதுகிறேன். let me be clear. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கள் முதலமைச்சருடைய சீரிய தலைமையில் நாங்கள் நிதிநிலையை சீர்திருத்த ஆரம்பித்து விட்டோம். பல வருடத்துக்கு பிறகு இந்த பட்ஜெட் தாக்கல் வரும்போது உங்களுக்கு அந்த தெளிவு தெரியும், விளக்கம் தெரியும், தகவல் தெரியும். So I am not talking about me, I am talking about states' rights for all states. Then I say it's hypocritical that you have a 6%, 6.5%, 7%, 6.9 and you tell us we have to stay within 3.5 or 4. ஓகே, அப்போ இப்போ என்ன மாநிலத்துக்கும் வந்து அதுக்காக 5-6% கொடுத்தோம்னா அது இன்னும் ஒட்டுமொத்த கடனை ரொம்ப அதிகரிச்சிடாதா? அப்போ கடனை கட்டுற அளவுக்கு இருக்கிறவங்க பொறுப்புள்ளவங்க கட்டலாம். நாட் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் இன் த சேம் லெவல். ஸ்டேட்டோட டெட் டு ஜிடிபியும் வேறுபாட்டில் இருக்கு. நான் நிதியமைச்சர் கூட்டம், ஒன்றிய நிதியமைச்சர் கூட்டிருந்தாங்களா டிசம்பர் 30 அப்போ டிசம்பர் 30 நான் போயிருந்த போது நானே அங்கே கூறினேன், இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷனு உங்கள் முடிவெல்லாம் இல்லாமல் யூ செட் இட் அஸ் ப்ரோ சிக்லிக்கல். தட் இஸ் எப்போல்லாம் பொருளாதாரம் பயங்கரமாக மங்கி பேரிடர் வந்தோ இல்லை டிசாஸ்டர் வந்தோ இல்லை எக்கனாமிக் கொலாப்ஸ் வந்ததோ allow us to borrow more of the GSDP. ஏன்னா GSDP-யோடைய அந்த டினாமினேட்டரும் சரியும், the need for moneyயும் அதிகரிக்கும். we have to spend through a crisis. Okay. எப்பெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கோ ask us to come back to lower limits or set it as a floating limit that says during low growth you can have high deficit, during high growth you must have low deficit because the GSDP number itself is higher. So 3% of a big number is a lot easier than 3% of a small number. So இதெல்லாம் நாங்க 30 பேசிட்டு வந்தோம் டெல்லியில். பட் இது வந்து அந்த FRBM ஆக்டே மாத்த வேண்டியிருக்கு இல்லையா நீங்க சொல்ற மாற்றங்கள்? இல்லை எங்க FRBM ஆக்ட் வந்து டெல்லிக்கு பொருந்தது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஈக்குவலண்ட் ஆக்ட் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் FRBM ஆக்ட் டைரக்டா எங்களுக்கு அப்ளை ஆகாது. FRBM ஆக்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அப்ளை ஆகும். எங்களுக்கு 2003 FRA ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அப்ளை ஆகும். அந்த ஆக்டை எங்க சட்டமன்றத்தில் மாற்றிக்கொள்ளலாம். we can change it to whatever we say is fair. Right. The point is though that because we have this section 263 or something of the constitution, ஒன்றிய அரசிடம் நாங்கள் கடன் வாங்கி இருந்தால் அவங்க ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் வேற யார்ட்டையும் கடன் வாங்க முடியாது என்ற ஒரு அந்த ஹைப்போத்திகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லீன் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாரோயிங்கை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க சட்டம் நம்மளுக்கு பொருந்தாது. புரியுது. அதே போல இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து அந்த 1,00,000 கோடி டு அசிஸ்ட் த ஸ்டேட்ஸ் இன் கேட்டலைசிங் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி எக்கானமி, 50-year interest free loans are over and above normal borrowings allowed to the states. இதுதான் இருக்கு. அப்ப நீங்க வந்து அது உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பயன்படுத்திக்கலாம். உறுதியா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஸ்கீமோட பேரே வந்து ஃபினான்ஷியல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அந்த ஸ்கீமோட பேரே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் தான் அதோட தலைப்பை போட்டுருக்காங்க.
ஸோ இட் ஹேஸ் டு கோ ஒன்லி இன்டு மூலதன செலவினத்துக்கு மட்டும் தான் இருக்கும். Anyway, your understanding is different than mine. I'll give you the history of that scheme. இது வரைக்கும் அந்த ஸ்கீமில் வந்து முதல்ல 10,000 கோடின்னு இருந்தபோது நம்மளுடைய பங்கு வந்து 336 கோடி என்னமோ, இல்லை 366 கோடி என்னமோ. முதல் 2 வருஷம் நாங்கள் எடுக்கல. ஏன்னா இட் கேம் வித் so many conditions and so much baggage and in a state of Tamil Nadu size. I see. Even with the bad economy of the last few years and the bad management of the last few years, எங்கள் மொத்த பட்ஜெட் வந்து 3,00,000 கோடி, முதலீடு கணக்கு வந்து 40,000 கோடி. அது இல்லாமல் எங்கள் மாதிரி நல்ல மாநிலத்துக்கு, நம்ம மாதிரி நல்ல மாநிலத்துக்கு we have access to the markets, we have access to banks, etc. Okay. ஸோ இந்த 300 கோடிக்காக போய் அவங்ககிட்ட 50 வருஷம் கடனை வாங்கிட்டு அடிமையாக இருந்து அதை வச்சு பாரோயிங் லிமிட்டை என்ஃபோர்ஸ் பண்ணி இது வந்து கொடுக்கறது தேவையா இல்லையான்னு முதல் வருஷம் முன்னாள் அதிமுக அரசாங்கமே அது பயன் எடுக்கவில்லை. நாங்கள் வந்த பிறகு we continued that policy till the last minute and then there was some other the movements and all that. நான் டெல்லிக்கு போயிருந்தபோது பல கூட்டங்களில் நிதியமைச்சர் நிதி செயலர்கிட்டலாம் பேசி சரி பண்ணிக்கலான்ற முடிவு எடுத்து அந்த 360 கோடிக்கு ஒரு கணக்கு ஒரு திட்ட பண்ணி கொடுத்து அது அப்புறம் இப்போ 10,000 15,000 கோடி நாட்டுக்கு ஆக்குறாங்கன்னா நம்ம பங்கு 360 500 கோடி ஆகும். அது this year 21-22, right? So then imagine if you go from 15,000 to 1 lakh and they keep the same ratio, then our number will go up by about 6 times or 6.5 times. That means instead of 500 crores, we'll get 3,000 crores or something. நம்ம மொத்த முதலீடு அடுத்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 45,000 50,000 கோடி வரும். We are a big rich state, so it's not like that changes my life that much. That's what I'm trying to say. It won't change my life that much. 5% 10% மாறும் அவ்வளவுதான். ஓகே ரைட், நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல இந்த ஒன் நேஷன் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது வந்து மாநில பத்திரப்பதிவில் வந்து என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அவங்க வந்து நம்ம பட்ஜெட் ஸ்பீச்சில் பார்க்கும்போது அது ஒரு சாஃப்ட்வேராக நாங்கள் ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறோம், இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம், எங்கேருந்து வேணால் இது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதோட ரெவென்யூ எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஆஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு கூடுதல் கிளாரிட்டி தகவல்கள் இருக்கா அதை பற்றி? இல்லை, எனக்கு தகவல் கூடுதல் இல்லை, எனக்கு கேள்வி கூடுதல் இருக்குது. ஏன்னா ரெவென்யூன்றது கடைசி அம்சம். நான் பல இடங்களில் கூறின மாதிரி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். எந்த சொத்து என்னதோ அதை யாரும் கைப்பற்ற முடியாது, கை வைக்க முடியாது, ஏலியனேட் பண்ண முடியாது, அதுக்கு சட்டம் உதவும் என்றது தான் அடிப்படை கட்டமைப்பு ஃப்ரம் த டேஸ் ஆஃப் ஆடம் ஸ்மித். அப்போ அப்படி இருக்கிறபோது ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பல தவறு நடக்குதுன்னு நல்லா தெரிந்து அறிந்து அதனால் எங்கள் அரசாங்கம் வந்த உடனே முதலமைச்சர் அறிவுறுத்தலில் என்னுடைய சக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர் ஒரு புது சட்ட மசோதாவை கொண்டாந்து அது நிறைவேற்றினோம் சட்டமன்றத்தில். that we can criminalize the false registration and we can reverse it at the IG level itself. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த துறையில் ரொம்ப 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 தவறு நடக்குது. partly because the records are not that good. அதாவது அடிப்படை ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேங்க, அந்த ஆங்கிலேயர் இங்கே வந்தபோது அவங்க லேண்ட் ஓனர்ஷிப் பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்க வந்து ரெவன்யூவை சம்பாரிச்சிட்டு வரியை வாங்கி தீட்டி கொண்டு போய் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் செட் பண்ணாங்களே தவிர யாருடைய ப்ராப்பர்ட்டின்றது அவங்களுக்கு கவலை இல்லை, வரி வந்துட்டா. ஸோ த ஹோல் டிசைன் ஆஃப் லேண்ட் அண்ட் ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபண்டமெண்டலி ஃப்ளாட். நம்ம நாட்டில் வெவ்வேறு இடத்துல ரெஜிஸ்டர் வேறு, பட்டா வேறு, இது சர்வே ரெக்கார்ட் வேறு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதனால் நிறைய குழப்பம் இருக்கிறதுனால நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஃபால்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்ணா பின்னா நடக்குது. அதில் பெரிய இழப்பு இருக்குது நிறைய பேருக்கு, வெளியூரில் இருக்கவங்க, வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் திருத்தறதுக்காக தான் படிப்படியாக we have to reform the whole land management, land administration system. Okay. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறுபாடு, in the way that land is classified, in the way that the registration rates are set, in the way that the concessions are given, in the way that the document validation is done, இவ்வளோ இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒன் நேஷன் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சொன்னால் இது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை எனக்கு எட்டாத ஏதோ திட்டம் வச்சுருக்காங்களோ, ஒவ்வொரு மாநிலத்திலேயே நம்மளால் ஒழுங்காக செயல்படுத்த முடியல. இன்னும் அந்த ஐ மஸ்ட் பாயிண்ட் அவுட், அந்த சட்டத்தை நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் நிறைவேற்ற சட்டத்தை இன்னும் ஒன்றிய அரசாங்கம் ஜனாதிபதியிட்டேருந்து கையெழுத்து வாங்கி இன்னும் நிறைவேற்றி கொடுக்கவில்லை. we are not able to apply the gazette. இது எப்படிங்க ஜனநாயகமாகும்? இது என்ன கூட்டாட்சி? ஸோ இது வந்து வருவாய்ங்கிறது கடைசி பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே நிறைய குழப்பம் இருக்குன்றீங்க இந்த திட்டத்தில்.
வருவாய் வந்து இந்த வருஷம் ஒரு 15,000 கோடி வருங்க. அது சில்லறை இல்லை, அது பெருசு தான். ஆனால் அது வந்து அடுத்த பேட்டில், ஏன்னா எப்படி நம்ம வருமானத்தை திடீர்னு எடுத்துருவாங்க, அதுவும் அவங்க எடுக்கிற மாதிரியும் சொல்ல. ஐம் நாட் கோயிங் டு காஸ்ட் பேட் aspersions on their motives. They say they want to make ease of doing business. I say the system is broken. It's not that easy to fix. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் வருமானத்தை பற்றி பேசுவோம். ஓகே, ரைட். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, ஒரு டிஜிட்டல் ருப்பி அப்படிங்கிறத நம்முடைய RBI கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி வெவ்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதை பேன் பண்ணணுமா, ரெகுலேட் பண்ணணுமா அப்படின்னு. இப்போ அரசாங்கமே ஒரு டிஜிட்டல் கரன்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சரியான நகர்வா, அல்லது இதில் பிரச்சனைகள் அதிகம் வருமா? உங்க பார்வை என்ன? எனக்கு சொல்ல தெரியலங்க. ஐ ஹேவன்ட் காட் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹேவன்ட் ஸ்பெண்ட் இனஃப் டைம் ஆன் திஸ். ஏன்னா ஏற்கனவே எனக்கு என்ன அடிப்படை கேள்வினா, என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு வாலெட்டில் நம்ம பேமெண்ட் பேங்க்லேயோ இல்லை இந்த மாதிரி பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லேயோ எலக்ட்ரானிக்காக பணத்தை மாற்றி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ருப்பிக்கும் என்ன பெரிய வேறுபாடு? அது டெக்னாலஜி வேறுபாடாக இருக்குன்றாங்க பிளாக் செயின்னு. அப்போ பிளாக் செயின்னா யாருமே ஒரு லெஜரோ இல்லை ஒரு ரெஜிஸ்டரோ ரெக்கன்சிலியேஷனோ இல்லாமல் இருக்குமா? அதனால் ப்ரைவசி கூடுதல் கொடுக்குமா? ப்ரைவசி கூடுதல் கொடுக்கும்னா அதோடைய நன்மை என்ன, கெடுதல் என்ன, இதெல்லாம் எனக்கு ஆய்வு செய்கிறதுக்கோ இல்லை அனுபவத்தினாலோ எனக்கு தெளிவாக கருத்து, ஆய்வு செய்யறதுக்கு நேரம் இல்லை, அனுபவத்திற்கு எனக்கு குறையா இருக்கிறதுனால எனக்கு தெளிவான கருத்தும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திங்ஸ் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஃபேர் எனஃப் சார். நான் உங்களுடைய நேரத்தை நீங்க அதிகமாக செலவு செய்யக்கூடிய அடுத்து வரக்கூடிய தமிழக பட்ஜெட் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல? உறுதியாக ஒன்று எதிர்பார்க்கலாம். 8 வருஷத்துக்கு தொடர்ந்து சரிஞ்சு கொண்டு இருந்த ஒரு நிதிநிலையை மாண்பு முதலமைச்சர் கொடுத்த அறிவுறுத்தலும் ஆதரவும் அடிப்படையில் ஒரு மாற்றம், ஒரு திசை திருப்பம் உறுதியாக காமிப்போம். பழைய காலங்களில் எப்படி நடந்தது எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இந்த வருடம் நான் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நிதித்துறையில் கிட்டத்தட்ட வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தி பட்ஜெட்டோடைய ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எப்படி போயிட்டுருக்குன்னு ஆய்வு செஞ்சுட்டு அதில் ஒரு டிரெக்ஷன் கொடுத்து எப்படி ஃபைல் மூவ்மெண்ட்டுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு கொண்டாந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் எடுக்காத முயற்சிகளை, செய்யாத செயல்களை, உருவாக்காத சிஸ்டம்களை உருவாக்கி we have it much better in control today. I'm not saying it's great. இன்னும் நிறைய சீர்திருத்தம் கொண்டாடலாம். இன்னும் 2 வருஷம் இருந்தால் இன்னும் சிறப்பாக பார்ப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்கிறதுனால் 8 வருஷம் சரிஞ்சு புது ரெக்கார்ட் போயிட்டு இருந்ததை இந்த வருடம் எங்களால் திருத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு மாற்றத்தினுடைய தொடக்கமா இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் உங்களுடைய வார்த்தைகள் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் என்ன ஒரு கேள்வி சாமானியர்களுக்கு எழுது அப்படின்னா, திருப்புமுனை is the right word. திருப்புமுனை. Got it. It will be a turning point. ஓகே, இல்ல பட் சாமானியர்களுக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏராளம் இருக்கு, இன்னும் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம நிதி ஒதுக்க வேண்டியிருக்கு. குறிப்பா நம்ம பெண்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குடும்ப தலைவிகளுக்கு. ஸோ அதெல்லாம் இன்னமும் கேள்விகளா தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி எதிர்கட்சிகளாலும் சரி எழுப்பப்பட்டுட்டே வருது. ஸோ அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா பட்ஜெட்ல? நான் 2-3 கருத்து சொல்றேன். ஒன்று, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த முதலமைச்சரும் கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றணும்னு வாரம் மாதம் எல்லா அமைச்சர்களும் எல்லா அதிகாரியும் விரட்டி பின்பற்றுறது நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. ஒன்று, உறுதியாக நாட்டளவில் அது நடந்ததே கிடையாது. 2வது, முதல்ல இந்த தொகையெல்லாம் அறிவித்தும் போது எங்கள் தலைவர் திருச்சியில் 10 வருஷத்துடைய தொலைநோக்கு பார்வை என்று தான் அறிவித்தார். அதற்கு பிறகு மக்கள் மனதில் பதிவானதுனால் அது they don't give us the benefit of time. I understand that. பட் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்ல வேண்டியது, இதே வருடத்தில் 2021-22 10 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நிறைய பேருக்கு அனுபவம் இல்லை. நான்லாம் முதல் முறை அமைச்சர். நிறைய பேர் அவங்க உட்காந்துருக்க பதவி முதல் முறையாக உட்காந்துருக்காங்க. அது சீஃப் செக்ரட்டரிலேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும். அதற்கு பிறகு 2வது அலை நாங்கள் வரும்போது உச்சக்கட்டத்தில் இருந்தது. முதல் அலையோட 6 மடங்கு கூடுதலாக. அதற்கு பிறகு 3வது அலை வந்தது. இதுக்கெல்லாம் நடுவில் வாக்குறுதி கொடுத்த 4000 ரூபா ஒரு அட்டைக்கும், அது இல்லாமல் கொடுக்காத நிவாரணப் பொருள் கொரோனா காலத்துலேயும், அதுக்கப்புறம் பொங்கலில் ஒரு ஹேம்பரும், அதுக்கப்புறம் நகைக்கடன் வேவரும், இதெல்லாம் பண்ண பிறகும் ஐ எம் டெல்லிங் யூ தட் we can show a திருப்புமுனை. That means that I have the confidence
எதெல்லாம் தலைவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஆனால் உறுதியாக இந்த ஆட்சி காலத்தில், அது இந்த பட்ஜெட்டா இல்லை 4 மாதம் கழிச்சா இல்லை 1 வருஷம் கழிச்சாலாம் என்ன சொல்ல முடியாது, அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் உறுதியாக வேறு எந்த ஆட்சியும் எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ஒரே நேரத்தில் ஒரே ஆட்சியில் சீர்திருத்தமும் கொண்டாடுவோம். We'll bring Tamil Nadu either fully back in compliance with FRA, that is no revenue deficit, 3% fiscal deficit, or we'll come very close to it. Plus கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்ம வாக்குறுதிகள் ரொம்ப அதீதமா போயிடுச்சுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்முடைய வரவு செலவு கணக்கு இந்த பக்கம் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு கிடையில இவ்வளவு பாப்புலிஸ்டான ஸ்கீம்ஸையும் நம்ம நிறைவேற்ற வேண்டியிருக்கு, ரொம்ப ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் கருத்து சொல்ல தகுதி இல்லாதவன். அறிவிச்சது தலைமை அறிவிச்சது, அதுக்கு கட்டுப்பட்டவன் நான். ஓகே சார், குறைந்தபட்சம் வரக்கூடிய தமிழக பட்ஜெட்ல வரி ஏற்றம் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அது ஒரு கேள்வியே குறிப்பா நீங்களுடைய வெள்ளை அறிக்கைக்கு அப்புறமே கேட்கப்பட்டிருந்தது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் ஏத்த போறாங்க, வாட்டர் டாக்ஸ் எல்லாம் ஏத்த போறாங்க, அதை தான் நிதியமைச்சர் சொல்றாரு அப்படின்லாம் உங்க மேல விமர்சனம் வைக்கப்பட்டது. வரி ஏற்றம் இருக்குமா? இன்னும் அதை பற்றி எந்த பேச்சும் ஆரம்பிக்கவில்லை. அதனால் நான் இன்னும் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு க்ளோஸ் அவுட் 21-22. இன்னும் 22-23 முதல் கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் 12ஆம் தேதியா 11ஆம் தேதியா ஒன்றிய அரசாங்கத்துடைய செஷன் முடிந்த பிறகு நான் டெல்லிக்கு சென்று அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் அடுத்த வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்க போகுது, என்ன வரப்போகுது, என்ன வராதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் தகவல்லாம் கொண்டாந்து அதுக்கப்புறம் தான் உட்காந்து அடுத்த வருஷம் பட்ஜெட்டை தீட்டணும். இப்போதைக்கு we are only doing the bottom up part, அதாவது துறையாக என்னென்ன தேவை என்னென்ன ஸ்கீம்ன்ற அளவுக்கு தான் நாங்கள் கேட்டு இருக்குமே தவிர அந்த டாப் டவுன் பார்ட்டை டெல்லி முடித்த பிறகு தான் எங்களால் ஆரம்பிக்க முடியும். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு விரிவாக பதிலளித்ததற்கு நன்றி. அடுத்த தமிழக பட்ஜெட் தயார் செய்வதில் நீங்க ரொம்ப பிஸியாக போறீங்க. வாழ்த்துக்கள், உங்க சிறப்பான பட்ஜெட்டை எதிர்பார்க்கணும். தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி.